ஈரான் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் போரை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல். 12 நாள் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. 6 மணி நேரத்திற்குள் இரு நாடுகளும் கடைசி தாக்குதலை முடித்துக் கொள்வார்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் முடிவுக்கு வரும் என ட்ரம்ப் பதிவு. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பல ஆண்டுகள் நீடித்து மத்திய கிழக்கு பகுதியை அழித்திருக்கக்கூடியது. ஆனால் அது நடக்கவில்லை. கடவுள் ஆசீர்வதிப்பாராக என்று ட்ரம்ப் நெகிழ்ச்சி. கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல்-உதைத் விமானப்படை தளத்தை குறிவைத்து இரவில் ஏவுகணைகளை ஏவிய ஈரான். ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி. கத்தார் தலைநகர் தோஹா வான்வெளியில் சீறி பாய்ந்த ஏவுகணைகள், பதறியடித்து ஓட்டம் பிடித்த மக்கள். அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் பஷார் அல்-ஃபாத் என பெயரிட்டுள்ள ஈரான். தமிழில் வெற்றியின் நற்செய்தி என அர்த்தம். அமெரிக்க ராணுவ முகாமை நோக்கி வந்த ஈரானின் ஏவுகணைகளை வெற்றிகரமாக நடுவானிலேயே இடைமறித்து அழித்ததாக கத்தார் அறிவிப்பு. கத்தாருக்கு வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ராணுவம் தயாராக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டம். ஈரானின் தாக்குதலால் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் அல்-உதைத் விமானப்படை தளத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. உயிர் சேதமோ யாருக்கும் காயமோ இல்லை என அமெரிக்க ராணுவம் அறிவிப்பு. கத்தாரில் அல்-உதைத் முகாம் நோக்கி வந்த ஈரானின் 14 ஏவுகணைகளில் 13 அழிக்கப்பட்டன. மாற்று திசையில் சென்ற ஒரு ஏவுகணையை மட்டும் தாக்காமல் விட்டுவிட்டதாக ட்ரம்ப் விளக்கம். அல்-உதைத் ராணுவ முகாம் மீதான தாக்குதலை முன்கூட்டியே ஈரான் அறிவித்தது. உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டதற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். கத்தாரில் அமெரிக்க ராணுவ முகாமை குறிவைத்து தாக்கப்பட்டதை வரவேற்று டெஹ்ரானில் ஈரானியர்கள் கொண்டாட்டம். வெடிகுண்டுகள், ஏவுகணைகள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றும் தொடர்ந்து பதிலடி கொடுப்போம் என்றும் முழக்கம். கத்தாரில் உள்ள இந்தியர்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியே வராமல் பாதுகாப்பாக இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுரை. கத்தார் அரசு வெளியிடும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு வேண்டுகோள். ஈரானில் இருந்து வெளியேற விரும்பும் அமெரிக்கர்களுக்காக அசர்பைஜான், அர்மேனியா, துருக்கி, துர்க்மெனிஸ்தான் எல்லைகள் திறப்பு. ஈரானில் இருந்து சாலை வழியாக செல்லுமாறு அமெரிக்கா அறிவுறுத்தல். ஈரான் தாக்குதல் எதிரொலியாக வான்வெளியை மூடிய கத்தார், பஹ்ரைன், குவைத், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம். ஏர் இண்டியா, இண்டிகோ, ஆகாஷா ஏர், ஸ்பைஸ்ஜெட், கத்தார் ஏர்வேஸ் நிறுவனங்களின் விமான சேவைகள் பாதிப்பு. ஈரான் யாரையும் தாக்கவில்லை. தங்கள் மீதான தாக்குதலை ஏற்க மாட்டோம் என்று சுப்ரீம் லீடர் கமேனி திட்டவட்டம். யாருடைய தாக்குதலுக்கும் அடிபணிய மாட்டோம் என்றும் உறுதி.
சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு வழங்கும் ஒத்துழைப்பை ரத்து செய்ய ஈரான் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல். அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அதிரடி. அமெரிக்க முகாம் நோக்கி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம். உடனடியாக தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்தார் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டர்ஸ். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கண்டனம். ஈரானுக்கு தேவையான அனைத்து வித உதவிகளையும் செய்வோம் எனவும் திட்டவட்டம். போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. போதைப் பொருள் பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில் உறுதியானதை தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் நடவடிக்கை. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் போதைப் பொருள் வாங்கியது தொடர்பான வழக்கு. நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் தன்னிடமிருந்து கொகைன் பெற்றதாக பிரசாத்தின் நண்பர் பிரதீப் வாக்குமூலம். போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7 வரை நீதிமன்ற காவல். ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர் வைத்த கோரிக்கை அடிப்படையில் முதல் வகுப்பு சிறையில் அடைக்க உத்தரவு. நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் நடந்த சோதனையில் 1 கிராம் கொகைன் பறிமுதல். காவல்துறை தரப்பில் தகவல். போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் தடயவியல் சோதனை. ஸ்ரீகாந்த் வீட்டில் கொகைன் வைக்கப்பட்டிருந்த காலி பாக்கெட்டுகளை போலீசார் கைப்பற்றிய நிலையில் அதிலிருந்த கைரேகை குறித்து ஆய்வு. பத்து மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு அதிரடி உத்தரவு. உயர்கல்வித்துறை செயலாளராக சங்கர் IAS நியமனம். வணிக வரித்துறை செயலாளராக ஷில்பா பிரபாகரை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 ஆலோசனை நடத்தி வரும் முதல்வர் ஸ்டாலின். செங்கல்பட்டு, அம்பாசமுத்திரம், நாகர்கோவில் தொகுதி நிர்வாகிகளுடன் இரவு 10 மணி வரை ஆலோசனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை. நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் எனும் தேர்வு முறையே ஒரு மாரல் ஊழல் எனவும் விமர்சனம். காவலர்களிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்ப பெற வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். முருகன் மாநாட்டில் அண்ணா குறித்த வீடியோ பற்றி எங்களுக்கு தெரியாது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். அதிமுகவினரை மேடையில் வைத்துக் கொண்டே முருகன் மாநாட்டில் அண்ணா, பெரியார் குறித்து தவறாக பேசி உள்ளனர். மக்களின் எதிர்ப்பு காரணமாக கண்துடைப்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். சேலம் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் பதவியில் இருந்து MLA சதாசிவம் நீக்கம். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக ராஜேந்திரனை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு. தாவேகாவினர் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் என பொதுச் செயலாளர் ஆனந்த் பேச்சு. கட்சி துண்டை போட்டு பிரச்சனை செய்பவர்கள் 10 நாட்களுக்கு முன் கட்சியில் சேர்ந்தவர்கள் எனவும் விளக்கம். மறைந்த MLA அமுல் கந்தசாமியின் வால்பாறை தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் இல்லை. இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம்.
தமிழகத்தில் வருகிற 29ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தாம்பரம் சானட்டோரியத்தில் நின்று கொண்டிருந்த புறநகர் மின்சார ரயிலை இயக்க முயன்ற இளைஞரால் பரபரப்பு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்ததை அடுத்து மனநல காப்பகத்தில் ஒப்படைக்க முடிவு. உரிய அனுமதியின்றி வீட்டை பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். மீறி பிரார்த்தனை கூட்டம் நடத்தினால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவு. மறைந்த நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லம் ஜப்தி உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு வாபஸ். சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் பெற்ற கடன் விவகாரம் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரச தீர்வு காணப்பட்டதாக தனபாக்கியம் நிறுவனம் விளக்கம். நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை நீக்கம். சிங்கமுத்து தரப்புக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் மதுக்கடைகள் குறைக்கப்படும் என அரசு அறிவித்ததன் அடிப்படையில் எத்தனை கடைகள் குறைக்கப்பட்டுள்ளன? மதுரை கைத்தறி நகரில் மதுபான கடை திறக்க தடை கோரிய வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. திருத்தணி அரசு மருத்துவமனையில் பெண் தலை மீது கழன்று விழுந்த மின் விசிறி. தலை மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வீட்டில் திடீரென்று ஏசி வெடித்து தீ விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 4 வயது சிறுவன். நாமக்கல்லில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்களுக்கு உணவு வழங்க மாட்டோம் என ஹோட்டல் உரிமையாளர்கள் அறிவிப்பு. வருமானம் பாதிக்கப்படுவதாக கூறி திடீர் முடிவு. திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற பெண்களை காவலர் தாக்கியதாக குற்றச்சாட்டு. பெண்களை காவலர் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதாக குற்றச்சாட்டு. பேருந்தின் பின்னால் பெண்கள் ஓடிச் சென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. டிரைவரா கவனிச்சுடா சரியா? நீர் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் பார்த்துடா. அதுல நிறுத்தி எடுக்கலாம் இல்ல? அதுல நிறுத்தி ஆளை ஏற்றி இருக்கலாம் இல்ல? அதுல நிறுத்தி ஆளை ஏற்றலாம் இல்லான்னு அப்படியா? சரி பாப்போம். டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு 371 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்தியா. இரண்டாவது இன்னிங்ஸில் 364 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட். இங்கிலாந்து மண்ணில் ஒரு டெஸ்ட் போட்டியின் 2 இன்னிங்ஸ்களிலும் சதமடித்த முதல் இந்திய வீரர் என சாதனை படைத்த ரிஷப் பண்ட். டெஸ்ட் போட்டியின் 2 இன்னிங்ஸ்களிலும் சதமடித்த 2வது விக்கெட் கீப்பர் என்றும் சாதனை. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திருச்சி அணியை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வெற்றி. 178 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 174 ரன்கள் மட்டுமே எடுத்து திருச்சி தோல்வி. தொடக்க கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட உள்ள 2346 இடைநிலை ஆசிரியர்கள் குற்ற பின்னணி வழக்குகள் நிலுவையில் உள்ளதா என்று சரிபார்க்க உத்தரவு. சைபர் குற்றவாளிகளுக்கு எதிராக குண்டர் சட்டத்தை பயன்படுத்தும் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் பாராட்டு. இணையதள மோசடி வழக்கில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் நீதிமன்றம் கருத்து.
மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மனு. ஜூன் 30ஆம் தேதி பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களிடம் விசாரணை. கரைசுத்துப்புதூர் அருகே உள்ள குக்கிராமத்தில் ஆசிரியர் ஒருவரின் வீட்டில் வைத்து ரகசிய விசாரணை நடந்ததாக தகவல். சேலத்தில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பல் கைது. கணவரை இழந்த பெண்களிடம் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வந்த நிலையில் நடவடிக்கை. சென்னை வேளச்சேரியில் உள்ள சிவில் நீதிபதி பயிற்சி மையத்தில் இளம்பெண்ணிற்கு பாலியல் துன்புறுத்தல். பயிற்சி மையத்தின் உரிமையாளரான வழக்கறிஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை நொளம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலாளி. பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. குஜராத் மாநிலம் பிசாவ்தார் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவை பின்னுக்கு தள்ளி ஆம் ஆத்மி வெற்றி. பாஜக வேட்பாளரை 17,554 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆம் ஆத்மி வேட்பாளர் இட்டாலியா கோபால் அசத்தல். குஜராத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் உடைந்த பாகத்தை அப்புறப்படுத்தும் பணி. ட்ரக்கில் எடுத்துச் சென்ற போது மரக்கிளையில் சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. காசாவில் உதவி பொருட்களுடன் வந்த லாரியில் கூட்டமாக போட்டி ஏறிய பொதுமக்கள். பலர் கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் கதறிய அவலம். ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் செக்கிடு பாடல் வரும் 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.